வணக்கம் அன்பு நண்பர்களே. அண்ணாமலை அவர்கள் அந்த பாத யாத்திரையை வெற்றிகரமாக முடிச்சுட்டு வந்து தாடியெல்லாம் வச்சுருந்தார். இப்போ க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு நேற்று ஒரு வீடியோ கூட போட்டிருக்காரு. ஆனால் இந்த பாத யாத்திரை நடக்கிற போது இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களாகட்டும் இல்லை அந்த யூடியூபர்களாகட்டும் திமுகவுடைய இந்த சொம்பு தூக்கிகள் இருப்பாங்க இல்லைங்களா, இவங்கெல்லாம் என்னென்னலாம் பேசினாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இந்த நடைப்பயணம் ஆரம்பித்த போது இதுக்கு எவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியலைங்க. யாருக்கும் எந்த ஐடியாவும் இல்லை. இவர் எப்படி நடக்க போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே தெரியல. ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கும் அவருடைய டீமுக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளான் இருந்திருக்கு. அவங்க இதுக்காக நிறைய கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்புறமா தான் தெரியுது. அண்ணாமலை அவர்கள் நடக்க ஆரம்பிக்கிற போதே பார்த்திங்க அப்படின்னா அவருடைய பிளான் ரொம்ப சிம்பிள். ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து இன்னொரு குறிப்பிட்ட இடம் தூரம் வரைக்கும் தான் அவர் நடக்கிறாரு. போகிற வழியில் முக்கியமான சாலை சந்திப்புகளில் போகிறாரு. அங்கே இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய மக்களை எல்லாத்தையும் சந்திக்கிறாரு. அவ்வளோதான். அதுக்காக நடைபயணம்னா டெய்லி 10 கிலோமீட்டர் நடக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. மினிமம் 2 கிலோமீட்டர்லேருந்து அதிகபட்சம் 7 கிலோமீட்டர் வரைக்கும் கூட நடந்திருக்காரு. ஆனால் இந்த நடைப்பயணம் ஆரம்பித்து மக்கள்லாம் கூட்டம் வருது, இவ்வளோ கூட்டம் வருது, இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படும் போது பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய அந்த தினகரன் பேப்பர் ஒரு பெரிய கட்டுரை, ஒரு பக்க கட்டுரை எழுதுனாங்க. அண்ணாமலை நடக்கவே இல்லைங்க, வெறும் 2 நிமிஷம் தாங்க நடக்கிறாரு, அதுவும் கேரவன் வச்சுருக்காரு, அந்த கேரவனில் தான் போகிற. அப்படி ஏற்கனவே கூட்டமாக இருக்கிற சாலையில் போகிறதுனால இவர் கூட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதில் அந்த கூட்டத்தில் இப்போ முக்கால்வாசி பேர் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கட்சிக்காரங்க தான் இருக்கிறாங்க இப்படின்னு ஒரு கட்டுக்கதையெல்லாம் எழுதி ஒரு கட்டுரையே எழுதியிருந்தாங்க. உடனே அதை அப்படியே நம்ம திமுக ஐடி விங் பிக்கப் பண்ணி அண்ணாமலை நடக்கிறதே இல்லைங்க, எங்கள் கேரவனில் போகிறதுக்கு எதுக்கு, அதுக்கு பேர் நடைபயணமா அப்படின்னு கிக்கி பிக்கி கிண்டல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உண்மை என்ன, அந்த கேரவன் எதுக்காக, ஒவ்வொரு தொகுதியிலையும் நடைபயணம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கேரவன் மேலே தான் ஏறி அவர் பேசுகிறார். எல்லா இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா நடந்து தான் போகிறாரு. இப்போ எல்லாத்துக்குமே அந்த விஷயங்கள் தெரிஞ்சு போச்சு. ஆனால் இவங்க எந்த மாதிரியான நெரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதற்கு பிறகும் தொடர்ந்து ஆதரவு வந்துகிட்டே தான் இருந்தது. ஆனால் இடையில் அண்ணாமலை அவர்களுக்கு நிறைய வேலைகள்லாம் கொஞ்சம் பிரேக் எடுத்தார். அந்த சமயத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியோடைய அந்த பிளவு வந்தது. அந்த சமயத்தில் இவர் டெல்லி போகிறதா இருந்தது. டெல்லி போயிட்டு வந்தார். அப்போது உடனடியாக இங்கே இருக்கிற அந்த ஊடகங்கள் அப்புறம் யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அண்ணாமலையை நடைப்பயணத்தை நிறுத்த சொல்லிருச்சு டெல்லி. அதுக்காகத்தான் டெல்லி கூப்பிட்ருக்காங்க. அண்ணாமலைக்கு டெல்லிக்கு வர சொல்லி சம்மன், அண்ணாமலை மாற்றமா, அமித்ஷா டோஸ், இப்படியெல்லாம் தலைப்பு போட்டு இவங்கெல்லாம் செய்தி போட்டுட்டு இருந்தாங்க. இதில் ஸ்பெஷல் கேட்டகரி ஒன்று இருக்குது. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய வாடகை வாயன்கள். இந்த வாடகை வாயன்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, நாட்டில் என்ன சம்பவம் நடந்தாலும் அதை சுற்றி ஒரு இட்டுக்கட்டி ஒரு கட்டுக்கதையை பரப்புறது தான் இவங்களுடைய வேலை. இந்த அண்ணாமலை அவர்களுடைய நடைப்பயணத்தை யாருமே சரியாக ரெகக்னைஸ் பண்ணல. அதாவது நாங்கள் நடுநிலைன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிறவங்க கூட, நான் என்ன சொல்கிறேன், எதிர்க்கட்சியாக இருக்குது, நீ அதிமுகவுக்கே ஆதரவு கொடுத்துட்டு போப்பா, நான் வேண்டான்னு சொல்லலை, இல்லை அதிமுகவுக்கே ஆதரவு கொடுத்துட்டு போ, இல்லை பாஜக வரவே கூடாதுன்னு கூட நினச்சிட்டு போ, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஆனால் நடந்த விஷயத்தை நடந்ததுன்னு சொல்கிறதில் உனக்கு என்ன பிரச்சனை, அதில் ஏன் பொய் சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. அப்போ உன்னுடைய நோக்கம் என்ன? அப்போ இதே மாதிரி தானே இங்கே பாஜகவுக்கு நடக்கிற விஷயங்கள், கூட்டம் கூடுது, ஒரு வரவேற்பு இருக்குது, அவருடைய நடைப்பயணம் வெற்றி பயணமாக போயிட்டுருக்கு அப்படின்னு நடக்கிற விஷயத்தை உன்னால் சொல்ல முடியல அப்படின்னா அப்போ அதே மாதிரி தானே நீ திமுகவுக்காகவும் பொய் சொல்லுவ. இங்கே எப்படி உண்மையை மறைக்கிறியோ அங்கே திமுகவுக்காக பொய் சொல்கிற. இதுதானே நடந்துகிட்ருக்கு. இந்த மூத்த பத்திரிகையாளர் மணி, அதுக்கப்புறம் இந்த தராசு ஷியாமு, அதுலேருந்து நிறைய பேர் இந்த மாதிரி யூடியூப்பில் பேட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. இவங்களோட வேலையெல்லாம் என்னென்னா, அது மாதிரி அண்ணாமலை அடுத்த வாரம் மாற்ற போகிறாங்க, டெல்லிக்கு கூப்பிட்ருக்காங்க, டெல்லியில் பயங்கரமான திட்டு, யாரை கேட்டு நீ அதிமுக கூட்டணிக்கு எதிர்த்து பேசின அப்படின்லாம் அமித்ஷா பயங்கர டோஸ் விட்டுருக்காரு. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா 2 நாள் நடைபயணம் போகாமல் அவர் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி வீட்டில் போய் படுத்துக்கிட்டாரு அப்படின்லாம் பேசினாங்க. உடம்பு சரியில்லைன்னு ஒரு மனுஷன் சொன்னதை கூட அதற்கு கூட ஒரு உள்நோக்கம் கற்பித்தாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் எவ்வளவு கேவலமான பருவிகள்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இவங்களுடைய கட்டுக்கதைகள் அத்தனையுமே முறியடித்து அண்ணாமலை அவர்கள் வெற்றிகரமாக அந்த நடைபயணத்தை முடிச்சிருக்காரு. அதற்கே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ராயல் சல்யூட் நம்ம அடிக்கணும். இவங்க அந்த அளவுக்கு அண்ணாமலையை ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அவர் எப்படியாவது அவருடைய அந்த வளர்ச்சியை தடுத்து நிறுத்தணும், அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த இமேஜை உடைக்கணும்.
அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரே நோக்கம். அதற்கு தான் திரும்ப 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 ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து மத்திய தலைமை அமித்ஷா, மோடி, நட்டா இவங்கெல்லாம் சொல்கிறத விடவும் இவங்கெல்லாம் வந்து கூட்டணி வேணும் வேணும்னு சொல்கிறாங்கன்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. சரி, ஓகே, அவங்கெல்லாம் வந்து அதிமுகவோட கூட்டணி வேணும்னு தான் சொல்கிறாங்க, வேணும்னு நினைக்கிறாங்க, உண்மைதான். ஆனால் அவங்க நினைக்கிறத விட அண்ணாமலை அவர்கள் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் நான் இங்கே செய்வேன் அப்படின்னு அவர் பிடிவாதமாக இருக்கார் இல்லையா, அதை செஞ்சும் காமிக்கிறார் இல்லையா. அப்போ யார் சொல்கிறது இங்கே நடக்குது, யார் சொல்கிறத வந்து மேலே இருக்கிறவங்க கேட்குறாங்க. இன்னுமா அதை கூட புரிஞ்சிக்க முடியல உங்களால். இதில் வந்து ஒரு காமெடி பீஸு எஸ்வி சேகர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எஸ்வி சேகர் தண்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆளுக்கெல்லாம் வந்து, அதாவது இந்த எஸ்வி சேகர் வந்து திமுகவுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கிற போது உளறிட்டு இருக்கிற போது பார்த்திங்க அப்படின்னா எந்த மீடியாவும் போய் அந்த ஆளுக்கிட்ட மைக்கு நீட்ட மாட்டாங்க. ஆனால் அந்த ஆள் எப்போ வந்து அண்ணாமலைக்கு எதிராக பேச ஆரம்பித்தாங்களோ உடனடியாக எல்லா யூடியூப் சேனல்லையும் கூப்பிட்டு பேட்டி, நியூஸ் மீடியா எல்லாருமே போய் அவனோட ப்ரெஸ் மீட்டை கவர் பண்ணுறது. எவ்வளவு கேவலமான பிறவிகள்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவர் அதே மாதிரி தான், அண்ணாமலை மோடி வந்து பிரதமராக வரணும், ஆனால் அண்ணாமலை வந்து வேஸ்ட்டுங்க, அந்த ஆளுக்கெல்லாம் என்னங்க தெரியும் அப்படின்னு எவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக பேசிகிட்ருக்கார். ஆனால் நீ எல்லாம் எனக்கு வந்து இதுக்கு கூட சமாதானம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அண்ணாமலை இது வரைக்கும் அவருக்கு ஒரு பதில் கூட சொல்லலை. அதை விட பெரிய செருப்படி அந்த ஆளுக்கு தேவையே கிடையாது. இந்த நடைப்பயணம் ஆரம்பித்த போது தான் காயத்ரி ராம் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை இதே மாதிரி விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஓரம் கட்டப்பட்டுட்டாங்க. என்ன எப்படி ஓரம் கட்டலாம், உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு பழி வாங்கிறதுக்காக எவ்வளவு கீழ்த்தரமான வேலைகள் செய்ய முடியுமோ அத்தனை கீழ்த்தரமான வேலைகள் செஞ்சாங்க. அவங்களும் நானும் நடைப்பயணம் போகிறேன் அப்படின்லாம் வந்து பேசி தினமும் அண்ணாமலை சொல்கிறதுக்கெல்லாம் வந்து கவுண்டர் கொடுத்து இதெல்லாம் நடந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து அதிமுகவில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எங்கே இருந்தாலும் வாழ்க, சந்தோஷமாக இருங்கன்னு தான் அண்ணாமலை சொல்கிறாரு. நம்மளும் அதே மாதிரி சொல்லிட்டு போயிடுவோம். ஸோ இந்த வாடகை வாயர்கள், இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க, பாஜகவுக்கு எதிராக வந்து தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அடுத்த இன்னும் 2 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பேமெண்ட் வரும். ஓவர் டைம்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா எலெக்ஷன் வேறு வருது. ஸோ எலெக்ஷன் போது பார்த்திங்க அப்படின்னா இவங்க இந்த சொம்படிக்கிற திமுகவுக்கு வந்து இன்னும் அதிகமாக ஜால்ரா சத்தம்லாம் கேட்கும். இந்த வாடகை வாயன்கள் சொல்ல போகிறதெல்லாம் பொய் தான் அப்படின்னாலுமே இருந்தாலும் உங்களையெல்லாம் வந்து ஒரு எச்சரிக்கை செய்கிறதுக்காகத்தான் வந்து இந்த வீடியோ. உண்மையிலேயே வந்து இவங்கெல்லாம் பேசின விஷயங்கள் எத்தனையோ வீடியோஸ் இருக்குது, தயவுசெய்து அதெல்லாம் தேடி எடுத்து பாருங்கள். அதெல்லாம் வந்து திரும்ப கட் பண்ணி உங்களுடைய ஃபேஸ்புக்கோ இல்லை வந்து யூடியூப்லையோ ட்விட்டர்லையோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இவங்களுடைய தராதரம் மக்களுக்கு தெரியும். நன்றி.